ஒரு அழகிய கிராமத்தில் நல்ல மனம் கொண்ட மற்றும் பணிவான தண்ணீர் குடம் ஏந்தும் தொழில் செய்யும் குமார் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவரது மகிழ்ச்சியான இயல்பு மற்றும் பிறருக்கு உதவும் குணம் காரணமாக கிராமத்தினர் அனைவரும் அவரை மிகவும் நேசித்தனர். ஒவ்வொரு நாளும் குமார் ஆற்றிலிருந்து மக்களின் வீடுகளுக்கு தண்ணீர் எடுத்துச் சென்று அவர்களை மகிழ்விக்கக்கூடிய புன்னகையுடனும் இனிய வார்த்தைகளுடனும் தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார். குமாரின் பணிவு மற்றும் உழைப்பு பற்றிய செய்தி அரசரின் காதில் விழுந்தது. அவரின் உண்மையான தன்மையை அறிய விரும்பிய அரசன் தன் அமைச்சருக்கு குமாரை அரண்மனைக்கு அழைத்து வருமாறு உத்தரவு பிறப்பித்தார். அரண்மனைக்கு வந்த குமாரிடம் அரசன், உன் நல்ல மனமும் கடின உழைப்பும் குறித்து நான் கேள்விப்பட்டுள்ளேன். இன்று முதல் நீ எனது அரண்மனையில் தண்ணீர் வழங்கும் பணியை தொடர வேண்டும் என்று கூறினார். இதனை கேட்ட குமார் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியான செய்தியை தனது மனைவியிடம் கூறினார். தனது சிறந்த உடைகளை அணிந்து அவர் அரண்மனைக்கு திரும்பி உற்சாகத்துடன் தனது பணியை தொடங்கினார். நாட்கள் கழிந்து குமாரின் மகிழ்ச்சி மற்றும் கதை கூறும் திறமை காரணமாக அவர் அரசனின் விருந்தினர்களுக்கு மிகவும் பிரியமானவராக மாறினார். அரசனும் கூட அவரிடம் கதைகள் கேட்டு மகிழ்ச்சி அடைவதற்காக அடிக்கடி அவரை அழைக்கத் தொடங்கினார். ஆனால் அனைவரும் இதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசனின் மிக நம்பிக்கைக்குரிய அமைச்சர் குமாரின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் பொறாமை கொண்டார். அரசனின் பாராட்டுகளை ஒரு சாதாரண தண்ணீர் ஏந்துபவர் பெற்றிருப்பது அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. குமாரை அரண்மனையிலிருந்து நீக்க தீர்மானித்த அமைச்சர் ஒரு சூழ்ச்சி தீட்டினார். ஒரு மாலை அமைச்சர் குமாரின் வீட்டிற்கு சென்று, குமார், ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் கூற வேண்டும். அரசன் உன்னுடைய மூச்சின் நாற்றம் பற்றி புகார் தெரிவித்திருக்கிறார். உன்னை அவமானப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் அவரால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறினார். இதை கேட்ட குமார் பெரும் மனவேதனை அடைந்தார். ஐயோ, நான் என்ன செய்யலாம் என்று அவர் கவலையுடன் கேட்டார். அமைச்சர் மகிழ்ச்சியாக நடித்து, அரசனை அவமரியாதை செய்யாத விதமாக நீ இனி எப்போதும் அரசனின் முன் முகக்கவசம் அணிந்து கொண்டிருக்கலாம் என்று கூறினார். அமைச்சரின் ஆலோசனையை நம்பிய குமார் மறுநாள் முதல் அரசனின் முன் முகக்கவசம் அணிந்து கொள்ளத் தொடங்கினார். நாட்கள் செல்ல செல்ல அரசன் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் இதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. சில நாட்கள் கழித்து அவர் அமைச்சரிடம், என்ன காரணத்தினால் குமார் எப்போதும் முகக்கவசம் அணிந்து வருகின்றார் என்று கேட்டார். இதுவே தன் வாய்ப்பென நினைத்த அமைச்சர், அரசே, நான் குமாரிடமே இதை கேட்டேன். அவர் என்னிடம் கூறியது, உங்களின் மூச்சின் நாற்றத்தை சகிக்க முடியாததால் முகக்கவசம் அணிந்து கொள்கிறேன் என்றார் என்று பொய் கூறினார். அரசன் உடனே கோபமடைந்தார். அவர் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்த குமாரின் நம்பிக்கையை இழந்ததாக உணர்ந்தார். உடனே ஒரு உத்தரவை வழங்கினார். நாளை இந்த வாசலை கடக்கும்போது ரோஜா மலரை கொண்டு வரும் மனிதனை பார்த்தவுடன் உடனே அவன் தலையை வாளால் வெட்டுங்கள். மறுநாள் வழக்கம் போல குமார் அரண்மனைக்கு சென்றார். அவரது கடமையை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றினார். அவரது சேவையை பாராட்டி அரசன் அவருக்கு கையளிக்க ஒரு ரோஜா மலரை கொடுத்தார். குமார் தலைவணங்கி அரண்மனையிலிருந்து வெளியேறினார். அதை கண்டு அமைச்சர் ஆர்வத்துடன் நின்றார். இந்த ரோஜா மலரை உனக்கு யார் கொடுத்தார் என்று கேட்டார். அரசன் எனது சேவையை பாராட்டி கொடுத்தார் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இதை கேட்ட அமைச்சர் ஆவேசமாக மலரை குமாரிடமிருந்து பறித்து, இது எனக்கே உரியது என்று கூறி பெருமையாக அரண்மனை வாயிலுக்கு நடந்து சென்றார். அரசனின் உத்தரவை பின்பற்றிய காவலாளிகள் அமைச்சர் ரோஜா மலரை எடுத்திருப்பதை பார்த்ததும் உடனே அவரின் தலையை வெட்டிவிட்டனர். வழக்கம் போல குமார் அரண்மனைக்கு வந்தார். அரசன் பெரும் ஆச்சரியத்துடன், குமார், நீ உயிருடனா இருக்கிறாய்? நீ எதற்கு எப்போதும் முகக்கவசம் அணிந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். குமார் உண்மை அறியாமல், அரசே, அமைச்சர் கூறியதின்படி நீங்கள் எனது மூச்சின் நாற்றத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று நினைத்தேன். அதனால் உங்களை அவமானப்படுத்தாதவாறு முகக்கவசம் அணிந்து கொண்டேன் என்று பணிவுடன் பதிலளித்தார். அரசன் உண்மையை உணர்ந்து ஆச்சரியத்தில் விழித்தார். அந்த ரோஜா மலரை என்ன செய்தாய் என்று கேட்டார். அமைச்சர் அதை என்னிடமிருந்து பறித்துவிட்டு, இது எனக்கே உரியது என்று கூறினார் என்று குமார் அப்பாவியாக பதிலளித்தார். இதை கேட்ட அரசன் பெரும் சிரிப்புடன் குமாரின் முகக்கவசத்தை நீக்கினார். நீ எப்போதும் நேர்மையானவன் மற்றும் நல்ல மனம் கொண்டவன். இன்று முதல் நீ என் தண்ணீர் ஏந்துபவனாக இல்லை, என் அரசவையின் கதையாளர் என்று அறிவித்தார். பொறாமையால் பிறருக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் இறுதியில் தாங்களே தனது சூழ்ச்சிக்குள் விழுவார்கள். நல்ல மனமும் நேர்மையும் தான் எப்போதும் நிலைக்கும். நன்றி.